அல்லாஹ் சொல்கிறான், வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ். உயிர் சேதம் என்பது அல்லாஹ் நீங்க நெருக்கமாக இருக்கிற பலரை உங்களோட வாழ்க்கையில நல்லா எடுத்திருப்பான். இது ஒரு பெரிய சோதனை. நெருக்கமாக இருக்கிற பலரை அல்லாஹ் எடுத்திருப்பான். இது அந்த குறித்த மனிதனுக்கு யாரை அதிகமாக நேசித்தாரோ அந்த நேசிக்கப்பட்டவர் உலகத்தில இருந்து எடுக்கப்பட்டால் அந்த நேசிக்கக்கூடியவர் ரப்போடு எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை அல்லாஹ் பரிசீலிக்கிறான். உண்மையா ரொம்ப கடுமையா நேசிச்ச ஒரு பிள்ளையை இழக்கும் பொழுது அவனோட உண்மையான ஈமான் வெளிப்படும். ரொம்ப அதிகமா நேசிச்ச மகனை, மகளை, மனைவிய, உம்மாவை, வாப்பாவை இழக்கிற பொழுது அவனோட உள்ளத்தில இருந்து வாயால சில பொழுது வாயால பேசிட்டு போவாங்க. வாயால பேசுறதும் இருக்குது, உள்ளத்தால பேசுறதும் இருக்கு. வாயால பேசுனா சில நேரங்கள்ல உண்மையிலே உங்களோட கடுமையான கோபத்திலையும் வெறுப்பிலையும் இவனெல்லாம் ஒரு மனுஷனாண்டு நினைக்கிறவன் கூட உள்ளத்துல பேசும் பொழுது பாத்தீங்களா உங்களை பார்க்காம எவ்வளவு நாள் 10 நாளா உங்களை பார்க்கவே இல்லை, ஒரே கூட நினைப்புல தான் இருந்தேன்னு சொல்லிட்டு போயிடுவான். இது வாயால சொல்றது, இது முனாஃபிக் தனம். பேசும்போது அப்படி பேசலாம், யாருக்கும் எதையும் பேசலாம். மனசுல இருந்து பேசுறாங்களா இல்ல, அதாவது வாயால பேசுற வார்த்தைகள் வேறு, உள்ளத்தில இருந்து வாயால பேசுறது வேறு. ஒரு உண்மையாக ஒருவரை நேசிக்கிறது வேறு, உள்ளத்தால நேசிக்கிறது வேறு. உண்மையிலேயே ஒருவரை நீங்கள் நேசித்து அளவு கடந்து நேசித்து அவரை நீங்க இழந்துட்டீங்கண்டா நீங்க இந்த நேரத்துல ஒரு சோதனைக்கு உட்படுத்தப்படுறீங்க. நீங்க அவர் அல்லாஹ் எடுத்துட்டான். இப்ப எப்படி இருக்கணும்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரொம்ப நேசிச்சாங்க, பிள்ளைகளை நேசிச்சாங்க. பிள்ளைகள் எடுக்கப்படுகிற பொழுதும் ரசூலுல்லாஹ் பொறுமையாக இருந்தார்கள். மனைவி மரணிக்கிற பொழுதும் பொறுமையை கடைபிடித்தார்கள். இப்ப ஒரு மனிதன் தான் நேசிக்கிற ஒருவரை இழக்கிற பொழுது, மரணம் வந்து விட்டால், தாயோ தந்தையோ, சில பொழுது தந்தையினுடைய அந்த அன்பினால், தாயினுடைய அன்பினால் அந்த அன்பு தாங்கி அவர்கள் மரணிச்சதை ஜீரணித்துக் கொள்ள முடியாமல் அல்லாஹ்வுக்கு எதிராக பேசுகிற, அல்லாஹ்வுக்குடைய அந்த கதிரை பொருந்தி கொள்ளாமல் பேசுகிற மனோநிலையில் அவன் இருந்து விட்டால் இவன் அங்கே அல்லாஹ்வுடைய சோதனையில் அவன் ஃபெயில் ஆகிறான். எப்படி நிறைய பேர் அதாவது நேசத்துக்குரியவர்களுடைய பிரிவை தாங்க முடியாமல் முதல் கட்டத்தில் புலம்புவாங்க, முதல் கட்டத்தில் சொல்லிடுவாங்க, நிறைய வார்த்தைகளை சொல்லிடுவாங்க. இந்த இடத்துல அல்லாஹ் பார்க்கிறான் எப்படி இந்த மனிதனுடைய நிலை இருக்கிறது. இந்த மனிதன் நான் தீர்மானிச்ச என்னுடைய கதிரை இவன் பொருந்தி கொள்கிறானா அல்லது இவன் அதற்கு எதிராக பேசி விடுகிறான், இவன் மனோநிலை எப்படி இருக்குது, அல்லாஹ் அது சோதனையா வச்சிருக்கிறான். இப்ப நாங்க அல்லாஹ்க்கு வேற ஆளே கிடைக்கலையா, இவங்களையா நான் எந்த உயிர் எடுத்திருக்கலாமே, அல்லாஹ்க்கு தெரியாது அவங்களோட உயிர் எடுக்கணுமா அவங்களோட உயிர் எடுக்கணுமாண்டு. அல்லாஹ்ட கதிர் எப்படி இருக்குன்னு அல்லாஹ்க்கு நம்ம அட்வைஸ் பண்ற மாதிரி ஒரு நிலை வந்து வரும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நிலைகள் இன்னைக்கு ஈமான் இல்லை என்றா வாயால வார வார்த்தை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணியை கடந்து போறாங்க, அந்த பெண்மணி கபர் இருக்கிற இடத்துல இருக்கிறாங்க, அழுது கொண்டிருந்தாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, 2 விஷயம் சொன்னாங்க. இத்தகில்லாஹ வஸ்பிரி, இத்தகில்லா வஸ்பிரி, அல்லாஹ் அஞ்சி கொள்ளுங்க, அல்லாஹ்ட தண்டனை அஞ்சி கொள்ளுங்க, அழாதீங்க, வஸ்பிரி பொறுமையா இருங்க. 2 விஷயம், இறை உணர்வோடு தக்வாவோடு இருங்க, அல்லாஹ் அஞ்சி கொள்ளுங்க, அல்லாஹ்ட தண்டனை அஞ்சி கொள்ளுங்க, வீணாக அழ வேண்டாம், 2வது பொறுமையா இருங்க. அந்த பெண்மணி உடனே சொன்ன வார்த்தை என்ன, அந்த அந்த அதாவது இழந்த மகனோ மகளோ இழந்தவரை அவர் நினைச்சு அழுது கொண்டிருக்கிற பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பொறுமையாயிருங்க, தக்வாவோட இருங்க, இவ்வளவுதான் சொன்னாங்க. அப்போ உடனே அந்த பெண்மணி என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்க்கு, இலைக்க அன்னி ஃபஇன்னக லம் துஸபி முஸிபதி, இலைக்க அன்னி, நீ உங்களோட வேலையை பார்த்துட்டு போங்க, எனக்கு வந்த கஷ்டம் எனக்கு தான் தெரியும், எந்த கஷ்டத்தை போல உங்களுக்கு ஒண்ணு வரையிலே அப்படின்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹ்க்கு தெரியும் இந்த பெண்மணி வந்து இந்த நேரத்துல அந்த மனோநிலை எப்படி இருந்தது, நொந்து போய் இருக்கிற அந்த மனோநிலையிலிருந்து பொறுமை செய்ய முடியாம வந்த வார்த்தை. இப்ப ரசூலுல்லாஹ் ஏதாவது ஒண்ணு பேசினால் மீண்டும் அதிகமா அந்த பெண் பேச வாய்ப்பு இருக்குது. அதனால ரசூலுல்லாஹ் அப்படி அமைதியா கடந்து போயிட்டாங்க. திரும்ப அந்த பெண்மணிக்கு கேள்விப்படு ரசூலுல்லாஹ் ஓடி வந்து, நீங்க ரசூலுல்லாஹ் எனக்கு தெரியாது அதனால அப்படி பேசிட்டேன்னு சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னம ஸபர் இந்த சதமத்தில் ஊலா, பொறுமை என்பது கஷ்டம் துன்பம் சோதனை ஏற்பட்ட முதல் இடத்துல வரணும், முதல் கட்டத்துல வரணும். எல்லாம் பேசுறதெல்லாம் பேசி போட்டு, கதைக்கிறதெல்லாம் கதைச்சு போட்டு, சொல்றதெல்லாம் சொல்லி போட்டு என்ன செய்ய பொறுமையா இருப்போம் என்ன, பொறுமை இல்லை, அது பொறுமை அல்ல. பொறுமையுடைய எல்லையை தாண்டிட்டீங்க,
பொறுமை அந்த எல்லைக்குள்ள வரணும். நான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்க்குரியவர்கள் தான், அல்லாஹ்வின் பக்கம் தான் போறோம். இந்த மனோநிலையில் இருந்திருந்தா என் வாப்பா இழந்துட்டோம், எங்கட உம்மா இழந்துட்டோம், மகன் இழந்துட்டோம், மகளை இழந்துட்டோம், நாங்க எல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் செல்லக்கூடியவர்கள், அல்லாஹ் எடுக்கிறதுல ஏதோ நான் அறியாத ஒரு கயிறு இருக்கிறது. சில பொழுது 5 வயசுல ஒரு பிள்ளை மரணிக்கிறார், 5 வயசுல பிள்ளை மரணிக்கிறார், அறிவு தெளிவு இல்லாத வயசுல மரணிக்கிறார். அல்லாஹ்வுடைய ஏற்பாடுல அந்த பிள்ளை சொர்க்கவாதியாக இருக்கலாம், ஏன்னா தெளிவில்லாத அந்த ஒரு நிலையில மரணிக்கிறார். இதே பிள்ளை வளர்ந்து 35 வயசுல ஒரு காஃபிராக, ஒரு பாவியாக மரணிச்சு நரகம் போகக்கூடியவராக இருந்தால், அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் எதிலே எடுக்கிறான் என்றால் அதுல நாம் அறியாத ஒரு கயிறு அல்லாஹ் வச்சிருப்பான். அந்த நேரத்தில் நாம் பொறுமை செய்ய வேண்டும். அல்லாஹ் எந்த நோக்கத்துக்காக மனிதனை படைத்திருக்கிறான் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். எங்களுடைய வார்த்தைகள், யாராவது ஒருவர் நேசத்துக்குரிய ஒரு மரணிச்ச உடனே நாங்க அழுது புலம்பி ஒப்பாரி வைக்கிறது கூடாது. அதே நேரம் வார்த்தைகளால் வெளிப்படுத்துவது அசிங்கமான அருவருப்பான வார்த்தைகளை சொல்லுவது, அதே மாதிரி இல்லாத நாங்க கேட்க முடியாத அகீதாவுக்கு முரணான வார்த்தைகளை சொல்லுவது கூடாது. அந்த நேரத்தில் எங்களோட உள்ளத்துல வர வேண்டியது என்ன? நாங்க எல்லாம் முன்ன பின்னதான் நாங்க அல்லாஹ் இடத்துல போறோம். இதுதான் எங்களுக்கு அல்லாஹ் சொல்லித்தார விஷயம். எனவே நான் பொறுமையாக இருக்கிறேன் என்ற ஒரு நிலையில இருந்தால் அவர் சித்தி அடைந்து விட்டார், அவர் பாஸ் ஆகி விட்டார். அப்படி இல்ல வார்த்தைகளை சொல்லிவிட்டார் என்றால் அந்த இழப்பு அவருக்கு இழப்பாக மாறி அவர் மனோநிலையில் அவருடைய அந்த 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 சந்தர்ப்பத்தில் அவர் அல்லாஹுடைய அந்த அந்த சோதனையை புரிந்து கொள்ளாமல் அவருடைய வாழ்க்கையில் அங்கே தோற்று போகிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இழப்புகளின் பொழுதும் அல்லாஹுடைய உதவியை பெறலாம், இழப்புகளின் பொழுதும் அல்லாஹ்வுடைய உதவியை பெறலாம். அங்கே பொறுமையும் அந்த உணர்வும் எங்களிடத்தில் இருந்தால் அல்லாஹ் எடுத்தது அதுல ஏதோ ஒரு வகையில கயிறு இருக்கும். நாங்க எல்லோருமே அல்லாஹ்வை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வின் பக்கம் செல்லக்கூடியவர்கள். இதுல ஏதோ ஒரு நலவு இருக்கும், நான் அறியவில்லை, எனவே நான் பொறுமையாக இருக்கிறேன் என்று பொறுமை செய்தால் அந்த நேரத்துல நீங்க ஏதாவது ஒன்றை கேட்டால் அல்லாஹ் தருவான். ஏன் அல்லாஹ் என்ன சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, நீங்க சபரை கொண்டு உதவி தேடுங்க. சபரோட இருந்துட்டு யா அல்லாஹ் நான் சபரோட இருக்கிறேன் யா அல்லாஹ் என்ற நீ எடுத்து விட்டா யா அல்லாஹ் நான் சபரோட பொறுமையோட இருக்கிறேன் யா அல்லாஹ்னு நீங்க ஏதாவது ஒண்ணு கேளுங்க, அல்லாஹ் தருவான் என்று அல்லாஹ் உதவி தேட சொல்றான். தொழுதுட்டு அல்லது தொழுகையில நீங்க உதவி தேடுறத போல பொறுமையாக இருந்துட்டு நீங்க உதவி தேடுறதுலையும் அல்லாஹ் நிச்சயமாக உதவி செய்வான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த சந்தர்ப்பங்களை அல்லாஹ்ட உதவியை பெற சந்தர்ப்பமாக நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ் சொல்கின்றான், வல்நபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் ஹௌஃபி வல்ஜூஇ வனக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத். சமராத்னு சொன்னால் பழங்கள். அதே மாதிரி பழங்கள் என்று சொல்கிற பொழுது வேறு, அதாவது உண்ணுகிற உணவு, எங்களுடைய தானிய வகைகள், மரக்கறி, எந்த ஒரு விளைச்சல், இது எதுவாக இருந்தாலும் இதுக்குள்ள வரும். இதை அல்லாஹ் குறைப்பான். இது செய்யறவங்களுக்கு, அதாவது யார் விவசாயம் செய்யறாங்களோ அல்லது யார் இதை உட்கொள்கிறார்களோ புசிக்கிறார்களோ இதையும் அல்லாஹு தாலா குறைப்பான். இது அல்லாஹுடைய சோதனை. எனவே இந்த இடத்தில் அல்லாஹு தாலா சில பொழுது சிலதை அல்லாஹு தாலா உங்களுடைய விவசாயத்துல, விளைச்சல் நிலத்துல, உங்களோட பொருளாதாரத்துல அல்லாஹு தாலா சோதனை உண்டு பண்ணுகிறான். இப்படி அல்லாஹு தாலா சொல்லி போட்டு கடைசியாக சொல்கிறான், வபஷிரி சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு. பல்ல ஒரே ஒரு பதிலைத்தான் சொல்றான். இந்த எல்லாத்தையும் சொல்லி போட்டு அல்லாஹ் கடைசியா சொல்றது வபஷிரி சாபிரீன். யாரு சாபிரீன்? யாரு? பொறுமையாளர்களுக்கு. இப்ப அல்லாஹ் சொல்ல இந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும். அல்லாஹ் வபஷிரி சாபிரீன்னு சொல்றான். இந்த பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வேன்னு சொல்ல இல்லை, முன்னால சொல்றான் உதவி தேடுங்கள். அல்லாஹ் தஆலா இங்க கடைசியா சொல்றது என்ன? பொறுமையாளர்களுக்கு நான் இந்த உதவியை செய்வேன், இந்த நன்மையை கொடுப்பேன், அல்லது நான் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் என்று அல்லாஹ் சொல்ல இல்லை. இப்ப அல்லாஹ் சொல்றது வபஷிரி சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நபியே நீங்க நன்மாராயம் சொல்லுங்க. நன்மாராயம் சொல்லுங்கண்டா என்ன அர்த்தம்? நபியே நீங்க அவர்களின் பால் நீங்கள் அவர்களுக்கு நற்செய்தியை சொல்லுங்கள், அவருக்கு நன்மையுண்டு, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி உண்டு, அல்லாஹ்வுடைய சொர்க்கம் உண்டு, அல்லாஹ்வுடைய அருள் உண்டு. அல்லாஹ் அல் புஷ்ரா என்று சொல்வது இந்த உலகத்திலும் புஷ்ரா இருக்கிறது, மறுமையிலும் புஷ்ரா இருக்கிறது. அதான் வபஷிரி சாபிரீன். இந்த உலகத்தில் பொறுமையாளர்களுக்கு, உலகத்துல ஒரு மனிதன் பொறுமையால் தான் அதிகமான நலவுகளை பெறுகிறான்.
பொறுமையினால் பெறுகிற நலவுகளை விட வேறு எதனாலும் அவன் பெறுவதில்லை. அந்த அளவு பொறுமை முக்கியமானது. எல்லா நிலைகளிலும் ஒரு மனிதன் பொறுமை